மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னமும் நம்ம எவ்வளவுதான் உழைக்கிறது, மற்றவங்க மாதிரி நம்ம ஏன் முன்னேற முடியலை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தினம் தினம் போராடிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான காலம் எப்போ வரும்னா, நீங்கள் 33 வயசை நெருங்கும் பொழுது உங்களுக்குன்னு இல்லை, இந்த ஜகத்தில் பிறந்த ஒருத்தருக்குமே மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் கதவுகளை திறக்கும். நீங்கள் அந்த வயசில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவோட விளைவுகள் அடுத்த 3 வருஷம், அதாவது 36வது வயசில் நீங்களே நினச்சி பார்ப்பீங்க. ஒன்று, நான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா, நான் மிகப்பெரிய சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்திருக்கேன் அப்படின்னு உணர்வீங்க. பிரபஞ்சம் ஒரு முறை மட்டும்தாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுதில் உங்களுக்கு அறிகுறியை தரும், அதாவது சிக்னலை தரும். இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் கூறக்கூடிய அறிவுரைகள் மறுபடியும் வராமல் போகலாம். இந்த 33 வயசை நீங்கள் நெருங்கும் போதே அல்லது அடைந்த பிறகோ உங்களினுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி அலட்சியமாக இருந்த மாதிரி இருக்காது. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனம் செலுத்துவீங்க, பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த எண்ணம் தோன்றும் பொழுது உங்களோட ஆழ் மனசில் ஒரு கேள்வி எழும்பும். இந்த கேள்வி சத்தமாக இருக்காதுங்க, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் நீயே உன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ உண்மையிலேயே பிறந்தது எதுக்காக அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஆன்மா உங்ககிட்ட கேட்கும். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியும் இதோட சம்மந்தப்பட்டது தாங்க. இல்லைனா காரணமே இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. எல்லாமே பிரபஞ்சத்தோட கோட்பாடுகள் படி தான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது. பிரபஞ்சம் 33 வயசு அடைஞ்சவர்களுக்கு மட்டும் கதவை திறக்காதுங்க. அதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 42ல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 51ல் உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் வாய்ப்புகளை தேடி தரும். அதையும் கடந்து போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டா 60 வயசில் உங்களுக்கான வழியை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்வீங்க. அதனால் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கை திசையை தீர்மானிக்கக்கூடிய வயசு 33. இந்த கால பிரிவினை 9 கிரகங்களில் 9 கிரகங்களால் 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்தே தீருங்க. அப்படி நடக்கும்போது நீங்கள் நான் எதுவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்க்காத கஷ்டத்தை பார்க்க வேண்டி இருக்கும், ஆனால் அதனோட பலன் மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும். இந்த 33 வயசில் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், நான் இன்னும் பெருசாக ஒன்றுமே வளரவே இல்லையே அப்படின்னு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா அது எப்பவுமே புறக்கணிக்காதீங்க. ஏன்னா அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய அறிகுறி. அந்த சிக்னலை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை திசையே திரும்ப ஆரம்பிச்சிருங்க. வேத ஜோதிடப்படி 33 வயசு அப்படிங்கிறது அக்னி தன்மையை கொண்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை. மேச ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் செயல்தன்மையை கொண்ட ராசி. அதிகமாக உங்ககிட்ட எந்த விதமான சொல்லும் இருக்காது. நீங்கள் எல்லாத்தையுமே செயலில் தான் காட்டுவீங்க. தொடங்குறது ரொம்பவே எளிதுங்க. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அதில் வரக்கூடிய ஆபத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க புரிஞ்சுக்குவீங்க. 33 வயசு வரைக்கும் வேகம் உருவாகக்கூடிய காலகட்டம். 33 வயசுக்கு பிறகு உங்களினுடைய வாழ்க்கை திசை உறுதியாக உருவாகக்கூடிய கட்டம். அதனால தான் சரியாக இந்த காலகட்டம்
காலகட்டத்தில் உங்களுடைய ஆழ் மனசிலிருந்து அந்த கேள்வி எழும்புங்க. அந்த கேள்வி எழும்புச்சு அப்படின்னாலே நீங்கள் 2 முடிவுகளை எடுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்று, நான் இப்போ படுற கஷ்டத்தையே தொடர்ந்து பட்டுக்கிறேன், இல்லைனா நான் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறேன், என்னோட வாழ்க்கை உயரப்போகுது. மேஷத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் பிடிக்காத வேலையை தாங்க இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த விஷயத்தில் மாபெரும் முடிவை எடுப்பீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா கவனிங்க, நீங்கள் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அறிகுறியை பின்பற்றி உங்களினுடைய திசையை மாற்றணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஆதவன் கூட 2 நிமிஷம் தாமதமாக உதிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட கடமையிலிருந்து ஒரு கணம் கூட தவறாமல் இருக்கணுங்க. ஏன்னா ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு சுய தொழிலில் நீங்கள் இறங்கும்போது, சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கும்போது உங்களினுடைய சிந்தனை ஒரே ஒரு லட்சியத்தில் மட்டும்தான் இருக்கணும். உங்களினுடைய இலக்கு ஒன்றா மட்டும்தான் இருக்கணும். மாற்றத்தை எதையுமே நீங்கள் உங்களோட மனசில் ஏற்றி கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த வழியில் நடந்து போகணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு சிதறிய முயற்சிகளை சேர்த்து கொண்டு ஒரே இடத்துல நிறுத்தும். நீங்கள் தவற விட்ட விஷயம் மறுபடியும் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். அதாவது சனிப்பெயர்ச்சி நெருங்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்குறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களினுடைய வாழ்க்கையை மறைமுகமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நகரக்கூடிய காலம் தாங்க இது. வாழ்க்கை என்ன சொல்லும் அப்படின்னா, பல விஷயங்கள் வேண்டாம், ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்து அப்படிங்கிறத மறைமுகமாகவும் ஊடகமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுங்க. மேசராசியில் இருக்க கூடிய 50% அன்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, உங்களோட அறியாத வயசுல ரொம்பவே ஆபத்தான விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆனாலுமே ஆபத்தே இல்லாத விஷயங்களை கூட கையில் எடுக்க பயம் இருக்கு. அந்த பயம் எதிர்காலத்தை பற்றியது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணம் உங்களோட மனசுக்குள்ள விதையா முளைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த விதையை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருங்க. இல்லைன்னா அந்த விதை விருட்சமா முளைச்சி உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகரவே விடாது. எனக்கு இதுவே போதும், நான் இந்த வேலையவே நான் செஞ்சுக்கிறேன், காலம் பூரா நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்க வந்துடுவீங்க. அதனால வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அறிகுறிகளை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறத வச்சு வாழ்றதுமே உங்களினுடைய முடிவு தாங்க. சரியா 33 வயசுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அந்த எண்ணம் மறுபடியும் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய முடிவை தவிர்ப்பதற்காகவே முடியாத ஒரு நிலைமை வரும். நீங்க அந்த முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமையும். இதெல்லாமே எல்லா விதமான தற்செயலான விஷயங்கள் கிடையாது. 33ல பிரபஞ்சம் உங்களுக்காக திறக்கக்கூடிய கதவு. அதை நீங்க சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த 9 ஆண்டுகள் கழிச்சு 42ல யோசிப்பீங்க, நான் இதை அன்னைக்கே செஞ்சிருக்கணும், நான் விட்டுட்டேனே, காலம் ஓடி போச்சு அப்படின்னு கவலைப்படுவீங்க. அந்த நொடியில் மறுபடியும் வாழ்க்கை முதல்ல இருந்து ஆரம்பிக்குங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் இந்நேரம் வந்திருக்கும். என்னன்னா, இதை நான் சீரியஸாக எடுத்துக்கணுமா, நான் வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன்னா, இதுதான் எனக்கு சரியான பாதையா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதுக்கான பதிலை நீங்கள் எப்போ தேடுவீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு புரிதல் வரட்டும், அந்த விஷயத்தை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முடிவை எடுத்தால் மட்டும்தான் அந்த காரியம் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அதை பற்றி முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அப்புறமா முடிவெடுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் அந்த காரியத்தை தொடங்கவே முடியாது. வெளியில இருந்து தள்ளி இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்காக ஆழம் தெரியாமல் காலை விடணும் அப்படின்னு சொல்லலை. உங்கள் மேலே
நம்பிக்கையை வச்சுட்டு இறங்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறே என்னன்னா, உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்கள் நினச்சபடி ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நான் துரதிர்ஷ்டசாலி, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க. அதுலேயும் மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லா பழியையும் உங்கள் மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே மற்றவங்க கிட்ட சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் என்னால் சாதிக்க முடியும், ஏன் அதே ஒரு காரியத்தை இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனுஷன் சாதிக்கும் போது இந்த மேஷத்தால் முடியாது? நிச்சயமாக முடிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை விட்டுட்டு முதல்ல நீங்கள் வெளியே வாங்க. இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுறவனோ அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பயப்படுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் பலிக்க போகுது. இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய தவம் இருந்துட்டீங்க. அந்த தவத்திற்கு மாபெரும் வரம் கிடைக்க போகுதுங்க. அந்த மகேஸ்வரனுடைய அருளை மேஷம் பெற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இனி எந்த விதமான தடைகளும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படாது. சாதகமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு 2 கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்குது. சுக்கிரன் செவ்வாய், இந்த 2 கிரகங்களினுடைய பலத்தினால நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். அதாவது வேலை கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வேலை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். கூடவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீருங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வயிற்றில் வலி இருக்கும், தலையில் வலி இருக்கும். நீங்கள் நிம்மதியாக படுத்தா கூட தூக்கமே வராது. அந்த அளவுக்கு மனசில் யோசனைகள். நம்ம இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உங்கள் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இனி கிடைக்க போகுதுங்க. நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இனி வாழ முடியும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை நிச்சயமாக தருங்க. என்னதான் இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கை அமையலையே, என்னோட நட்பே எனக்கு ஏற்றது போல் இல்லையே, என்னுடைய சொந்தங்களோ என்னை தூக்கி வீசுகிறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க. காரணம் என்னன்னா, 7.5 சனி இப்போ தான் உங்களை தொட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதனுடைய முதல் பாகம் இப்படித்தாங்க இருக்கும். அதை நீங்கள் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் உங்களோட அன்பையும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை வலிகளுமே குறைஞ்சிருங்க. அப்படி குறையும் பட்சத்தில் உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து போகிறீங்களோ அதுக்கான பாதையை விதியே உங்களுக்கு காட்டுங்க. அப்போ உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பிணிகளும் பீடைகளும் உங்களை விட்டு விலகும். மிகப்பெரிய அளவில் சாபத்திலிருந்து மேச ராசி வெளியே வரப்போறீங்கன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்பணும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சாலே போதும். சனீஸ்வரனுடைய வேலை அந்த இடத்துல எடுபடாமல் போயிடும். நீங்கள் என்னால் இது செய்யவே முடியாது, நான் நிச்சயமாக தோற்று தான் போவேன் அப்படின்னு நினச்சா போதுங்க. நிச்சயமாக தோல்வி உங்களை சேர்ந்து அடைஞ்சே தீரும். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் அந்த தொழிலை ஆரம்பிங்க. அந்த தொழிலை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக தொடங்கிறதுக்கு குரு சில தடைகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா 3ல் இருக்கும் பொழுதே அந்த செயல் இழுபறியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்படி கஷ்டப்படும் போது தயவு செஞ்சு எதிர்மறையாக நினைக்காம நிச்சயமாக என்னால் இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும், அதில் லாபத்தையும் பெற முடியும் அப்படின்னு நம்பி முன்னேறி போங்க. வெற்றி உங்கள் பின்னால் வந்தே தீருங்க. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடமே சொந்தங்களும் பந்தங்களும் தான். ரொம்ப நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே வெறுப்பத்தான் காட்டுவாங்க. பட்டும் படாமல் தாமரை மேலே தண்ணீர் இருக்கிறது போல் இருக்கணுங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலுமே அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி போகணும். நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களை
எத்தனை பேர் சேர்ந்து அழுத்தினாலும் அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் வெற்றி பெறும். மேஷத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு வேலை அவ்வளவு எளிதாக நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அவ்வளவு கந்திருஷ்டிகளை நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி அளவில் தயவு செஞ்சு உங்களோட வீட்டு வாசலுக்கு வெளியே கற்பூரத்தை ஏற்றி வைங்க. அந்த கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய சுடர் இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஈர்த்து வெளியே அனுப்பும். மிகப்பெரிய அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த செயலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் செய்யுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளுமே வெளியே ஈர்க்கப்படும், ஈர்த்து தூக்கி வீசப்படும். நீங்கள் தினமும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மேலே தூசி சேராமல் பார்த்துக்கங்க. கொஞ்சம் தூசி ஆகிட்டாவே அதை இன்னொரு நாள் சேர்த்து அப்புறப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரே ஒரு நாள் கூட உங்களை சுற்றி அழுக்குகளும் தூசிகளும் மாசுக்களும் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கமே அழுக்கிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் சுத்தமான சூழ்நிலையிலேயே நீங்கள் இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளி வீசும் கதிரவனினுடைய ஆதிக்கத்தில் மேசம் இருக்கும் பொழுது மேசத்தோட வாழ்க்கையும் பிரகாசமாகத்தாங்க இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் இருந்த இருள் எல்லாமே நீங்க போகுது. நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகர போறீங்க. முடிஞ்ச வரைக்குமே உங்களோட உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை மறுபடியும் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. காரணம் என்னன்னா, தேவையில்லாத உடல் உபாதைகளை நீங்கள் உட்கொள்ளும் போது உணவே உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். அப்படி உடல் நமக்கு ஒத்துழைக்காத சூழ்நிலையில் எண்ணங்கள் நமக்கு நேராகவும் சீராகவும் இருந்தாலுமே கூட நம்மளால் நம்ம நினச்சதை செய்யவே முடியாமல் போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் இப்போவே முயற்சி பண்ணுங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய 30% அன்பர்கள் பாதி முடிவை எடுத்துட்டீங்க. உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை நோக்கி நகர்ந்தே தீருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் தோல்வியுறாமல் உங்களை குரு காத்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் அந்த குருவுக்கே குருவாக விளங்கக்கூடிய ஈசனோட ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் மேசம் பரிபூரணமாக பெறும்போது மேலும் எந்த விதமான தடைகளும் கஷ்டங்களும் உங்களை அணுகாமல் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். தயவு செஞ்சு விட்டு போன சொந்தங்களை நினச்சி வருத்தப்படாமல் இருங்க. நீங்கள் மேலும் மேலும் வருத்தப்படுறதுனால அந்த சொந்தங்கள் சந்தோஷப்படுமே தவிர உங்களோட அன்பை ஒருபோதும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதற்கான காலம் வரும்போது உங்களை பற்றியும் உங்களோட அன்பை பற்றியும் புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. மிகப்பெரிய அளவில் இத்தனை நாள் மூடிய கதவுகள் திறக்க போகுது. அப்படி திறக்கும்போது நம்மளோட லட்சியத்தை நோக்கி முன்னேறி மட்டும்தாங்க போகணும். கடந்த காலத்தில் நமக்கு நடந்த துரோகங்களை பற்றியும் அவமானங்களை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி போய்கிட்டே இருக்கணுங்க. உங்களோட தொழிலில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களோட கனவுகளும் ஆசைகளும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமசிவன் கிட்ட பிரார்த்தனையாக வைக்கிறேங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் கண்டிப்பாக சந்திப்போம்.